ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த நாளிலே உம்முடைய சந்நிதியிலே வரப்போகிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் தங்குவதாக. இந்த நாளிலே உம்மை துதிக்க நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலில் மத்தியிலும் நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்க மகிமை யாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. சனசேனம் வருவிக்கும் கேடுகட்கோர் முடிவு தந்து நொறுங்கினதை கட்டி கனசபையை ஆதரி தன்பாய் ஆசீர்வதித்து கண்ணோக்கி எல்லார் மேல் அன்றன்று தினமும் அருள் உதிக்க செய்து தமது தேவ தினமும் அருள் உதிக்க செய்து தமது தேவ சிந்தையினோடு விந்தையதாய் உயிர் மைந்தனால் எங்களை இந்த வினோதமாய் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் திகழ்களையும் கடந்தோ பரமபாதரை தொடர்ந்தோ வலிய தீமையை வென்றோ நலியும் ஆசையை கொன்றோ வஞ்ச பகைக்கும் தப்பி நின்றோ கலி என்றதெல்லாம் விண்டோ கர்த்தாவின் மீட்பை கண்டோ கலி என்றதெல்லாம் விண்டோ கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மலரோடு பாய்ந்து விழு கணம் சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. சனசேனம் வருவிக்கும் கேடுகட்கோர் முடிவு தந்து நொறுங்கினதை கட்டி கனசபையை ஆதரி தன்பாய் ஆசீர்வதித்து கண்ணோக்கி எல்லார் மேல் அன்றன்று தினமும் அருள் உதிக்க செய்து தமது தேவ தினமும் அருள் உதிக்க செய்து தமது தேவ சிந்தையினோடு விந்தையதாய் உயிர் மைந்தனால் எங்களை இந்த வினோதமாய் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்து நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்து நற்சுகமேவும் அற்புதமாகவும் நற்சுகமேவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. உம்மாசுகளின் துதியோடு உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடு உம் வாசல்களின் துதியோடும் உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடு உம்மை துதித்திடவே பிறவே சித்திட்டோம் உம் நாமத்தை ஒருமித்துமே. உம்மை துதித்திடவே பிறவே சித்திட்டோம் உம் நாமத்தை ஒருமித்துமே. உயர்த்தியே போற்றுதி
துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் காலமாக ஆரவாரத்தில் முழக்கத்தின் எரிகோவின் அலங்கம் வீழ்ந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுவோம், இடித்து தகர்த்திடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறிடுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறிடுங்கள். என்று ஸ்தோத்திரத்து வேண்டுதலோடு எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் மீதிடுமே, சமாதானம் மீதிடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. துதித்து பாடவே ஆசாரியர் லேவியர் ஒருமித்துமை ஏக சத்தமாய் துதித்து பாடவே. அவருடைய மகிமையினால் இந்த மகிமையால் நிரப்பிடுமே, மகிமையால் நிரப்பிடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன்குறித்தீர். கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன்குறித்தீர். எம் சுதந்திரத்தில் அச்சாரமாக எம்மை மீட்கவே முத்தரித்தீரே. உம்மாவியானவரா, உம்மாவியானவரா. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன்குறித்தீர். கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன்குறித்தீர். எம் சுதந்திரத்தில் அச்சாரமாக எம்மை மீட்கவே முத்தரித்தீரே. உம்மாவியானவரா, உம்மாவியானவரா.
புகழ்ச்சியாய் முன்குறித்தீர். கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன்குறித்தீர். என் சுதந்திரத்தின் அச்சாரமாக எம்மை மீட்கவே முத்தரித்தீரே. உம்மாவியானவரா இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரமாடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரமாடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரமாடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரமாடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. நேரமாடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரமாடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. நம் மத்தியிலே அவர் அசைவாடுகிற கிருபைக்காக கரங்களை தட்டி அவரை உற்சாகமாய் மகிமைப்படுத்தும். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே,
சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா. 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 துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எங்கள் மனவாளரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம்
தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாய் போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் இருவைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் இருவைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். பொழுதிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை உயர்த்தீரையா. பொழுதிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். பொழுதிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தீரையா. பொழுதிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே,
சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஒரு நாளும் போதாது, ஒரு நாவும் போதாது தகப்பனே. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயங்களை செய்தீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இதோ நாங்கள் அழுத போதெல்லாம் தகப்பனே நீர் எங்களை தேற்றி நீரே, எங்களை ஆற்றி நீர் ராஜா. மெய்யாகவே தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ குப்பையிலிருந்து சிறுமையிலிருந்து தகப்பனே நீர் எங்களை உயர்த்தி உன்னதமான தேவனுக்கு நாங்கள் மனவாட்டிகளாய் தகப்பனே அப்பா நீர் எங்களை முன்குறித்த உம்முடைய மகா பெரும் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீர் கடந்த காலங்களிலும் மாத்திரம் அல்ல ராஜா, இனி வருகிற காலங்களிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இதோ நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, வாய் திறந்து துதிப்போம் ஆண்டவரை, வாய் திறந்து துதிப்போம். இந்த அற்புதம் அதிசயம் எப்படி வரும்னா அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அவர் நாமத்தை எங்கே நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல அற்புத அதிசயங்களே நடக்கிறோம் என்று அவருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. அவருடைய நாம அதிசயம், அவருடைய நாம அதிசயம், அவருடைய நாம அதிசயம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறையா. இதோ உம்முடைய நாமம் உயர்வதாக, உம்முடைய நாமம் பெருகுவதாக, உம்முடைய நாமம் உயர்வதாக. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகுவங்களை நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. அந்தி சந்தி மத்தியானத்தில் உம்மை முந்தி வந்து நான் துதிப்பேன். அந்தி சந்தி மத்தியானத்தில் உம்மை முந்தி வந்து நான் துதிப்பேன். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி நீர் என் கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி நீர் என் கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவீர். அப்பா பிதாவே உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. அப்பா பிதாவே உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவா நினைக்கணும் எங்களை. சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. மாறாவின் தண்ணீரெல்லாம் அது மதுரமாய் மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் அது மதுரமாய் மாறி போகும். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை தகர்த்திடுவார், ஜெயம் தந்திடுவார். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை தகர்த்திடுவார், ஜெயம் தந்திடுவார். அப்பா பிதாவே உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. அப்பா பிதாவே உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. துதி செய்ய தொடங்கியதும் சாத்தான் கோட்டைகள் தகர்ந்து விடும். துதி செய்ய தொடங்கியதும் சாத்தான் கோட்டைகள் தகர்ந்து விடும். பலன் தந்து என்னை தாங்க வேண்டும், அடி சாய்ந்து இழை பார வேண்டும். பலன் தந்து என்னை தாங்க வேண்டும், அடி சாய்ந்து இழை பார வேண்டும். அப்பா பிதாவே உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. அப்பா பிதாவே உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க
நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை, சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீராவாய், உண்மையின் வழியே நீராவாய், உயிரின் ஊற்றே நீராவாய், உண்மையின் வழியே நீராவாய், உறவின் பிறப்பே நீராவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீராவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு கைதான் கொண்டு வந்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் கையை எடுத்துட்டு வரல போல, ரெண்டு கையும் காணும். சரி, பரவாயில்ல. சங்கீதம் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார். அந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 41:12. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி, என் உத்தமத்திலே அப்படின்னும் போது தாங்குவார், ஆண்டவர் தாங்குவார். அவருடைய நீதியின் வலது கரத்தாலே தாங்குவார், அவருடைய அன்பினாலே நம்மை தாங்குவார், அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குவார். ஆனா என் நீதி இங்கே என் உத்தமத்திலே, என்னுடைய உத்தமம் உங்களுடைய உத்தமம் உங்களை தாங்கும், உங்களுடைய உத்தமத்திலே என்னுடைய உத்தமத்திலே. அப்ப நம்மளுடைய உத்தமம் எப்படி? உத்தமம்னா என்ன? நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், இது எல்லாத்தினுடைய கூட்டுத்தொகை உத்தமம். அப்ப வேதத்துல தேவனால உத்தமர்கள் என்று சாட்சி பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த உத்தமர்கள்ல ஒரு சிலரை பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 20:7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான்,
அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இது என்னன்னா, உத்தமனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இந்த இதில் நோவாவை குறித்து இருக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுல நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இது எப்போ அவனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை உருவாக்கி அதில் ஆதாமை உருவாக்கி கொண்டு வந்து வச்சார். ஆதாம் ஏவாளை உருவாக்கி வச்சார். ஆதாமும் ஏவாளும் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டு தோட்டத்துக்கு காவல் வச்சார். அதுக்கு பின்பு இவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பும் போது அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து வந்தவர்கள் யாரும் உண்மையா இல்லை. அவங்க தொடக்கம் முதல் அவங்களுடைய இறுதி நினைவுகள் எல்லாம் என்னது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாகவே இருந்தது. இதனால அவர் பூமியில இந்த மனுஷனை உருவாக்குனதுக்கு ரொம்பவும் வேதனைப்பட்டார். அவர் மனஸ்தாபப்பட்டார். இதுல இதே அதிகாரத்துல 6வது வசனத்தை பாருங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்போ இருக்கிறது 100 பேருனா அந்த 100 பேர்ல 99 பேர் ஸ்பாயில்டு, ஒரே ஒருத்தன் தான் உருப்படியா இருக்கிறான், அது நோவா. அதனால நோவாக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவோட சேர்ந்த நோவாவோட மனைவி, நோவாவோட 3 பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளோட மனைவிகளும் தப்பித்தார்கள். இது ஒரு உத்தமனுக்கு கிடைக்கிற பாக்கியம். உத்தமமா இருந்தால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் எதுனா, இதுக்கு அடித்தளம் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன, ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் வேதம் சொல்லுது. இந்த ஞானமானது என்னது, தீமையை வெறுக்க செய்யும், தீமையை விட்டு விலக செய்யும். அப்போ நீதியின் பாதையில செம்மையான வழியில நம்மை நடத்தும். நாம் நீதிமான்களாக மாறுவோம், உத்தமர்களாக மாறுவோம். நம்முடைய தேவன் உத்தமர், அவர் நீதிமான். அவத்திலே இருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மை கழுவி நமக்கு ராட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை உடுத்தி நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சா, நான் மறுபடியும் இந்த பாவ வாழ்க்கைக்கே போனோன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உண்மையும் உத்தமமா இருக்கிறது அவசியம். கர்த்தருக்கு பயப்படுதல் இவை அனைத்தையும் நம்மளுக்கு கற்றுத்தரும். இன்னொன்னு, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. என்ன சொல்லி கொண்டு வந்தாரு சொல்லுங்க பாப்போம். எங்க கூப்பிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இந்த இஸ்ரவேல் மக்கள் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மோசைக்கு கீழ்ப்படியில, ஆரோனுக்கு அடங்கல, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இது நிமித்தம் தேவன் அவங்கள அழுத்து போடணும்னு சித்தம் கொண்ட போதெல்லாம் மோசே என்ன பண்ணாருன்னா திறப்பில போய் விழுந்தாரு. மோசையும் ஆரோனும் அப்படியே நெடுஞ்சான் கிடையாது கீழே விழுவாங்க. விழுந்த, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழுத்து போடாதீங்க, இதை இவங்களை அழுத்து போட்டா எகிப்துல இருந்து இதுக்காகவா நீர் கொண்டு வந்தீர்னு எல்லாருமே பேசுவாங்களே, நீர் நீதி உள்ளவராச்சே, நீர் சொன்ன வார்த்தையை மாறாதவராச்சே, அவங்கள அழுத்து போடாதீங்க அப்படின்னு. அப்போ இவங்க அந்த கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. வந்தப்போ என்னன்னா, ஆண்டவர் சொன்னார் மோசேகிட்ட, 12 கோத்திரம் இருக்கு, இந்த 12 இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒருத்தரா தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு 12 பேரை நீ அந்த கானான் தேசத்துக்குள்ள அனுப்பி
அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லு. அப்போ மோசே என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சொன்னது மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்திலேருந்து ஒருத்தரை அனுப்பி ஒவ்வொருத்தரை 12 பேர் எடுத்து அவங்கள அனுப்பும்போது சொன்னார், அந்த தேசத்துக்குள்ளே போய் அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க, அது நல்ல தேசமா இல்லையா, அதில் வாழ தகுந்ததா இல்லையா, எப்படிப்பட்ட மிருக ஜீவன்கள் இருக்குது, அந்த தண்ணி எப்படி இருக்குது, அதில் இருக்கிற பழங்கள் காய்கறிகள்லாம் எப்படி இருக்குது, அதிலிருந்து சில பழங்களை கொண்டு வாங்க, அங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க அரண்குள்ளே இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பும்போது இவங்க 12 பேரும் போய் அங்கே சுற்றி பார்த்தாங்க. அங்கே இருந்த திராட்சை குலைகளும் மாதுளைகளையும் அப்புறம் அங்கே இருந்த அத்திப்பழங்களையும் எடுத்துக்கிட்டு 40 நாள் சுற்றி தெரிந்து அங்கேருந்து வந்து மோசைக்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்த கனிகள் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுக்கவும் அப்போ அவங்களோட போன அந்த 12 பேரில் 2 பேர், ஒருத்தர் காலேப், இன்னொருத்தர் யோசுவா. இவங்க 2 பேரில் காலேப் என்ன சொன்னாருன்னா, நாம் அவங்க போய் அவங்கள மேற்கொள்ளலாம் அப்படின்னு. உடனே இருந்த மீதி 10 பேர், இந்த காலேப் யோசுவாவை தவிர்த்து மீதி 10 பேர் என்ன சொன்னாங்க, இல்லை அவங்க அரணான தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ராட்சதர்கள் போல இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், அதே மாதிரி எங்களோட பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போலவும் அவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போலவும் இருக்கிறோம், அவங்கள முறியடிக்க முடியாது. அவ்வளவுதான். உடனே மற்ற கூடி இருந்த ஜனம் என்ன பண்ணுச்சது தெரியுமா, ஐயோ ஆண்டவர் எங்களை இதுக்காகவா எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தாவே நல்லா இருந்திருப்போமே, நாங்கள் எகிப்தில் செத்து போனா கூட நல்லா இருந்திருக்குமே, இல்லை இந்த வனாந்திரத்தில் செத்து போனாலும் நல்லா இருக்குமே, அங்கே போய் நாங்கள் யுத்தத்தில் மாட்டி நாங்கள் சாகணுமா, என் பிள்ளை குட்டிகளாக சாகணுமான்னு கதற ஆரம்பிச்சாங்க. ராத்திரி எல்லாம் அழுது அரட்டிகிட்டே இருந்தாங்க. இது தேவனுடைய பார்வையிலே பொல்லாதாதா இருந்தது. இதனால தேவன் என்ன பண்ணார், மோசைக்கிட்டேயும் ஆரோன்கிட்டேயும் சொல்றாரு, நான் அழுத்து போடுறேன், உனக்கு வேற ஒரு ஜனத்தை கொடுக்குற அப்படின்னு. ஆனா ஒரு தாயை போலவும் ஒரு தந்தையை போலவும் அவர்களை அரவணைச்சு கொண்டு வந்ததுனால மோசைக்கு மனசு தாங்கல. மோசை என்ன பண்ண, மோசை ஆரோன் 2 பேரும் தேவனோட பாதத்தில் விழுந்தாங்க, அழுதாங்க, ஆண்டவரே இதுக்காகவா இவங்களை கொண்டு வந்தீங்க, இந்த மற்ற ஜனெல்லாம் தூஷிக்குமே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதே அப்படின்னு சொல்லி காதறி அழுதாங்க. அப்போ காலேப் சொன்னா, தேவனுக்கு பிரியமா இருந்தால் அந்த இடத்த நமக்கு ஒப்பு கொடுப்பார், நம்ம போலாம், அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பாடுகள் வந்ததுன்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து, அப்போ நல்லா இருந்த இப்போ கஷ்டப்படுற, அன்னைக்கு எதுவுமே ஆகல, நான் எல்லாம் சாப்பிட்டேன் எல்லாம் பண்ணேன் ஒண்ணுமே ஆகல, ஆனா இப்போ தேவன் கைவிடுகிறது இல்லை, நமக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது நம்மளுடைய மதீனத்தினால தான் நடக்குது, நம்மளுடைய முட்டாள்தனத்தால தான் நடக்குது, நம்மளுடைய கீழ்ப்படையாமையால நடக்குது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தோம்னால் எந்த கேடும் அணுகாது. அப்போ இந்த மக்கள் இது பண்ணும்போது காலேபும் யோசுவாவும் அவங்கள வஸ்திரங்களை கிழிச்சிட்டு, இல்ல தேவன் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி 14 என்னாகமம் 14வது அதிகாரம் எடுங்க. 8, 9வது வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இப்போ நம்மளை வழி நடத்திட்டு வந்த தேவனை நம்ம மறந்து போறோம். கஷ்டம் பிரச்சனை பாடுகள் வரும்போது நம்மளுடைய தேவன் நம்மளை எப்படி அதிசயமா வழி நடத்தி வந்தாருன்றத
மறந்துடுறோம். நம்ம இங்க இந்த இடத்துல இப்படி இந்த நிலைமையில இருக்கிறோமே, அது எப்படி இவ்வளவு நாட்கள் கடந்து வந்தோம்? தனியாவா? இல்ல, ஆண்டவர் நம்மளை சுமந்து வந்தாரு. ஒரு தகப்பனை போல, அழகா ஒரு குழந்தைய போல. ஒரு குழந்தை நடந்து போகும்போது தாயும் தகப்பனும் அது மேலேயே கருத்தா இருப்பாங்க. அது போல நம்ம என்ன பண்ணாலும் தேவன் நம்மளை கருத்தாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ என்னை கைவிட்டுட்டீங்களே, கஷ்டம் வந்தா பாடு வந்தா நம்ம சொல்ற வார்த்தை இதுதான், இப்படிப்பட்ட புலம்பல் தேவனுக்கு பிரியமில்லாதது. இந்த இஸ்ரவேல் மக்கள் அதை தான் செஞ்சாங்க. தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனார்கள். தேவன் அந்த எகிப்து தேசத்திலிருந்து இந்த வனாந்திரத்தின் வழியை அவர்கள் நடத்தி கொண்டு வந்த போது அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பாய் வந்தார் மறந்து போனாங்க. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். என்ன வேணுமோ அது அத்தனையும் கொடுத்து அழகா போஷித்து அவங்க உடுத்திட்டு வந்த உடை அது பழசா போகல. அவங்க பாதரட்சை அதிதாகல, கிழியல, அழகா, எவ்வளவு அழகா குழந்தைய போல கையில தூக்கி சுமந்து வந்த தேவனை பார்த்து இவங்க என்ன பண்ணாங்க? புலம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த புலம்பல் பிடிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க எகிப்தில மடிந்து போனாலும் நலமா இருக்கும், இல்ல இந்த வனாந்திரத்துல மடிந்து போனாலும் நலமா இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த 2 பேர் அங்கிருந்து வந்த லட்சக்கணக்கான மக்கள்ல இந்த 2 பேர் யாரு? காலேபு யோசுவாவை மாத்திரம் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு உண்மையும் ஓத்தமா இருந்தாங்க. வழி நடத்திட்டு வந்த தேவன் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவங்களை காத்த நிழல் விலகி போயிடுச்சு. தேவன் நம்மோடு இருக்கிறார், அவங்க நம்மளுக்கு இரையாவாங்க, அவங்களை தேவன் நமக்கு ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் அரட்டி அழுது புலம்புறதுனால என்ன ஆச்சு தெரியுமா? நீங்க யாருமே அந்த கானான் தேசத்துக்குள்ள போக போறதில்ல. 40 நாள் சுத்தி வந்ததின்படி நான் ஒவ்வொரு நாளுக்கும் 1 வருஷம் ஈடா 40 வருஷம் இந்த வனாந்தரத்தை சுத்தி வருவீங்க. உங்கள இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போவீங்க, மறிச்சு போவீங்க. உங்க பிள்ளைகள் மாத்திரம் இந்த காலேபு யோசுவாவோட அந்த கானான் தேசத்துக்குள்ள போவாங்க. ஏன்னா இவங்க அவங்களோட உத்தமத்தை காத்து கொண்டாங்க. இப்போ இஸ்ரவேல் மக்கள் அவங்க என்னதான் உண்மையா இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த உத்தமம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவன் செய்த நன்மையை யோசித்து பார்க்கிற தன்மை அவங்க கிட்ட இல்லை. பிரச்சனைகளையும் பாடுகளையும் தான் பார்த்தாங்க. அதுதான் அவங்களுக்கு பூதமா நின்றுச்சு. ஆனா காலேபுக்கும் யோசுவாவுக்கும் தேவன் மாத்திரம்தான் பெருசா தெரிந்தார். இந்த பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் தெரியல. அங்க இருந்த ராட்சதர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியல. இப்ப நமக்கு யார் தெரியுதா? நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பூதம் மாதிரி தெரியுதா? இல்ல இந்த பூதத்தை எல்லாம் ஒழிச்ச தேவன் தெரியுறாரா? யார் தெரியுறா? யார் தெரியுறா உங்க கண்ணுக்கு? ஆண்டவர் தானே. அல்லேலூயா. இப்போ இவங்க அந்த நீதிமொழிகள் வாசிச்சோல்ல, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் எடுங்க மறுபடியும். 10வது வசனம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். இதுதான் அந்த 10 பேர். 10 பேர் மட்டும் இல்ல, அங்க அழுது புலம்ன மற்ற இஸ்ரவேலர்களுடைய நிலையும் அதுதான். அவங்க வாயாலே அவங்க மாட்டினாங்க. நாங்க இங்கே மடிந்தா நல்லா இருக்கோம். சரி, மடிந்து போ, இங்கே செத்துப்போ, வனாந்திரத்துல செத்துப்போ. உன்னோட பிள்ளைகள் மாத்திரம் அங்க போவாங்க. அப்படிதான் நடந்தது. இன்னைக்கு நம்ம புலம்பும் போது ஏதாவது சொல்லு, எனக்கு இப்படிதான் ஆகும், எனக்கு இதுதான் நடக்கும். அது யாரு புலம்புனான்னு தெரியல, என்ன சொல்லி புலம்புனீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நெகட்டிவா எதுவும் கன்ஃபஸ் பண்ணாதீங்க. நம்ம தேவன் கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. கடைசி இது, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்தது யாரு? யாரு?
காலேபு யோசுவா எகிப்திலிருந்து வந்த இந்த 2 பேர் மட்டும்தான். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன் தாவீது. இந்த தாவீது யாரு? ஆட்டு மந்தையின் பின்னாடி போனவன், ஆடுகளை மேய்த்துட்டு இருந்தவன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் மக்களை வழி நடத்த தெரிந்து கொண்டார். எதனால? சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனதுனால இவரை முன் குறித்து தெரிந்து கொண்டார். இந்த தாவீது குறித்து சொல்லணும்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 47 உள்ள வசனங்கள். இது என்னன்னா தேவன் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த வைராகியத்தை காட்டுகிற வசனங்கள். பெலிஸ்தியன் கோலியாத் நல்ல ராட்சத மனிதன். அவன் மட்டும் இல்லை, அவன் கூட இருந்தவங்க எல்லாம் ராட்சதர்கள் தான். இவங்கெல்லாம் வந்த உடனே இந்த இஸ்ரவேல் மக்களும் அங்கே இருந்த அந்த சவுலும் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பயந்தாங்க. யாரு பார்த்து? அந்த மனுஷனை பார்த்து, அவனோட ஹைட்டை பார்த்து, அவன் கையில் வச்சிருந்த அந்த அவனோட போர் கருவிகளை பார்த்து இவங்க எல்லாம் பயந்தாங்க. ஒருத்தருக்கும் அவங்கள எதிர்க்க அந்த துணிவு இல்லை. அவங்கள வழிநடத்தின தேவனை மறந்து போனாங்க. அவங்களுக்கு சவுல ராஜாவை கொடுத்த தேவனை மறந்து போனாங்க. தேவன் அவங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து போனாங்க. அதனால எல்லாம் பயந்து நடுங்கி ஒடுங்கி இருக்கவும் இந்த கோலியாத் அங்க இருந்து யாரு வரா, வாங்க வாங்க வாங்க. இதை பார்த்ததும் தாவீது என்ன பண்ணாரு? போனாரு, நான் போறேன் அப்படின்னு. அவருக்கு ராஜ்யத்தில் பாதி கிடைக்கும், ராஜாவினுடைய மகள் அவருக்கு கொடுக்கப்படும், அதுக்காக அவர் போல. அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. இன்னொன்னு சவுல என்ன பண்ணாருன்னா, அவன் யுத்த வீரன், நீயோ சின்ன பிள்ளை, நீ அந்த உடையை போட்டுக்கோன்னு சவுலோட உடையை கொடுக்கும்போது சவுலோட உடை தாவீதுக்கு பொருந்தவில்லை. நடக்க முடியல அதை போட்டுட்டு. அதனால எனக்கு இது தேவையில்லை, நான் எப்படி இருக்கிறேனோ அது போதும் அப்படின்னு சொல்லி 5 கூழாங்கல்ல எடுத்து தன்னோட பையில போட்டுட்டு இந்த கையில இந்த உண்டிவெள் மாதிரி இருக்க அந்த கருவியை எடுத்துட்டு அவர் போனார். அங்க போனா பெலிஸ்தியன் ஃபுல்லா யுத்த வஸ்திரத்தை தரிச்சிட்டு கையில பெரிய இதோட ஈட்டியோட அங்க நின்றுட்டு இருந்தான். அங்க அதை பார்த்த உடனே அதை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தாவீதுக்கு பயம் இல்லை. தாவீது கையில இருந்தது என்ன இருந்தது? என்ன இருந்தது சொல்லுங்க? தாவீது கையில என்ன இருந்தது? கல்லும் அதை சுத்தி எரியிற அந்த இதுவும் கவன் மட்டும்தான் இருந்தது. இவர் போனார். இதை பார்த்த உடனே அந்த பெலிஸ்தியன் சொன்னா, நீ கவனும் கல்லோட வர்றதுக்கு நான் என்ன நாயா? நீ வா, நான் உன்னை வெட்டி உன்னோட மாம்சத்தை இங்க இருக்கிற பறவைகளுக்கு தீனியா போடுறேன்னு. அப்ப தாவீது சொன்னார் 45 இருந்து பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவர் எப்படி சொல்றார் பாருங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். அவர் நாம மாத்திரம் போதும், எதுவும் வேணாம். ஆண்டவருடைய நாம மாத்திரம் போதும். இயேசுவே சொல்லுங்க. எத்தனை பாடுகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒளிந்து போகும். எரிகா கோட்டையா தகர்ந்து விழும். முன்னாடி பெரிய கடல் இருக்கா, 2ஆ பிளந்து வழிவிடு. இது எல்லாம் நடக்காத காரியம் நடந்தது. வேதம் சொல்லுது இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது.
அப்போ அடுத்த வசனம் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். யுத்தம் கர்த்தருடையது. என்ன பாடுகளை நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தேவன் சொல்றார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் உனக்காக நீதி செய்வேன். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிவார். உங்களுடைய கண்ணீர் துளியை அவர் காண்கிறார். அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் தம்முடைய துருத்தியிலே உங்களுடைய கண்ணீரை ஏந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு துளிக்கும் நிச்சயமாக பதில் தாருவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அநியாயத்துக்கு ஆண்டவர் துணை போக மாட்டார், நீதிக்கு தான் துணை போவார். அநியாயத்தை செஞ்சுட்டு கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. தவறான காரியங்களை செஞ்சுட்டு தவறான காரியங்களை பேசிட்டு கர்த்தர் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் எனக்கு இதை சொன்னார் சொல்லக்கூடாது. பொய்க்கும் அநியாயத்துக்கும் தேவன் துணை போகிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. இப்ப என்ன நடந்தது? 5 கல்லையும் தாவீது யூஸ் பண்ணல. ஒரே ஒரு கல்லு சுழட்டி அடிக்க அவன் நெடுமரமாவோட நின்று அவன் ராட்சதன் நெத்தியில போய் விட அவன் கீழே விழுந்தான். தாவீது ஓடி போய் அவனுடையதே எடுத்து அவனுடைய தலையை வாங்கினான். இது அங்க கூடியிருந்த மக்களுக்கும் சவுலுக்கும் உரைக்கல. அவங்க அவனோட உருவத்தை பார்த்து பயந்தாங்க. அவங்க கூட இருக்கிற ஆட்களை கண்டு பயந்தாங்க. இன்னைக்கு நாமும் அப்படிதானே இருக்கிறோம். இன்னைக்கு நாமும் அப்படிதானே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? தாவீது போல இருக்கிறோமா, இல்ல சவுல் கூட இருந்த மக்களை போல இருக்கிறோமா? சொல்லுங்க, தாவீது போல இருக்கிறீங்களா? இல்லையே. பிரச்சனை பாடுகள் வந்தா, கஷ்ட நஷ்டங்கள் வந்தா, துன்பம் துயரங்கள் வந்தா போதும், யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், ஐயோ ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமையா. அடுத்த காரியம், இந்த சவுலுக்கு தாவீது மேல பொறாம வந்தது. அதனால தாவீதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சவுல என்ன பண்ணாரு, தாவீதை துரத்திட்டே இருந்தாரு. அதனால தாவீது சவுலோட கையில இருந்து விலகி ஓடிட்டே இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுதுன்னா, இவர் வனாந்தரத்துல சுத்தி திரியறத தெரிஞ்சுட்டு சவுல என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆட்களோடு அங்க போய் பாளையம் இறங்கினார். இவன் மாட்டட்டும், இவனை இன்னைக்கு கொன்னு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் நின்னா, போய் பாளையம் இறங்கினவங்களோட அது இருட்டின நேருனதுனால எல்லாம் தூங்கியாச்சு. எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, 1 சாமுவேல் 26வது அதிகாரம் எடுங்க. சவுல் அவருடைய ரதத்துல தூங்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல அவருடைய ஈட்டி இருந்தது. இப்போ தாவீது என்ன பண்ணாருன்னா, அவன் கூட இருக்கிற ஆட்களை அனுப்பி சவுல் வந்திருக்காரா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி அவன் வந்திருக்கிறான்னு உறுதி செஞ்சுட்டு தாவீது என்ன பண்ணாரா, சவுல் இருக்கிற இடத்துக்கு 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் கூப்பிட்டுட்டு அவர் போறாரு. 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். சவுல் தாவீதை தேடி ராத்திரியானதுனால அங்க என்ன பண்ணாருன்னா, அவரோட இதுல படுத்துட்டு இருக்கிறார், தூங்கிட்டு இருக்காரு. நல்லா அயந்திர நித்திரை. அவருக்கு மட்டும் இல்ல, அவரோட இருந்தவங்க எல்லாருமே நல்ல தூக்கம். அப்ப தாவீதோட இந்த அபிசா என்ன சொன்னாரா, அவன் பக்கத்துல ஈட்டி வேற இருக்கு.
ஆனா தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். சவுல் தன்னை தேடி தன்னோட உயிரை வாங்க தேடிட்டு இருக்கிற மனுஷன் அவரை பார்க்கல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் வசப்பாட ஆரம்பிச்சிடுறோம். அவங்க நமக்கு நல்லது தீது செய்தாலும் சரி, அவங்களை யாருன்று தெரியலனாலும் சரி, விழுந்து போனாங்க அப்படின்னும் போது ஆமா அவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான் அப்படின்னு நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது எந்த ஊழியக்காரங்க? ஆண்டவர் பார்க்கட்டும், கணக்கு கேட்கிறவர் ஆண்டவர். யார் எப்படி போனா என்ன, நம்ம ஒழுங்கா இருக்கணும். எந்த ஊழியக்காரரையும் நீ இப்படி ஆமா அப்படின்னு கதை பேசக்கூடாது. அந்த கதை பேசுற காரியமே நமக்கு தேவையில்லை. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நம்ம பேசக்கூடாது. அவர்களை பற்றி தவறான காரியங்கள் கேட்கும் போது அதுக்கு செவி கொடுக்க கூடாது, அது பற்றி பேசக்கூடாது. அதுவும் அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். அங்கெல்ல இன்னொரு இடத்துலயும் அவர் மாட்டினார. அவரோட வஸ்திர தொங்கலை வெட்டி எடுத்துட்டு போன தாவீது அவர் என்ன பண்ணல, அவர் மேல கை போடல. எப்பெல்லாம் சவுல் தாவீதுனுடைய கையில வாசமா மாட்டும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணார், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை தொடக்கூடாது. அவர் செய்த ஒரே ஒரு தப்பு, தாவீது உத்தமன் தான் செய்த ஒரே ஒரு தப்பு. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஒரே ஒரு காரியம், அந்த பத்சேபாள் இடத்தில் உட்பட்ட அந்த பாவம் மட்டும்தான். மற்ற எல்லா காரியத்திலையும் அவன் உண்மையும் உத்தமமா இருந்தான், தேவனுக்கு பிரியமா இருந்தான். பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. பாவத்தில் இருந்து தான் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்தார். நம்ம செய்த பாவத்தை மறந்து ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாக வேண்டும். செய்த பாவத்தையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதுல இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார் பாருங்க, அந்த கிருபையை நினைக்கணும், அதுக்கு அவரை துதிக்கணும். மறுபடியும் அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதபடி தேவனே என்னை காத்துக்கொள்ளும், பாவமான காரியங்களில் இருந்து என்னை காத்துக்கொள்ளும், உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்ய எனக்கு கற்றுத்தாரும், என்னை போதித்து வழி நடத்தும் அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் தேவன் தாவீதை மிகவும் நேசித்தார். தேவன் தாவீதோடு இருந்தார். தேவன் தாவீது செய்ததை எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார் அப்படின்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அடுத்த காரியம், பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன், பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் சொல்லும்போது யார் ஞாபகத்துக்கு வரா? யோபு. ஏன்னா அவர் பொறுமை அப்பா நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா தேவன் அவரை உத்தமன், சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்திருக்கிறாரு. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இது அவரை பத்தின இன்ட்ரடக்ஷன். 8வது வசனம் பாருங்க. இந்த 8வது வசனத்துல 8வது வசனத்துக்கு முன்னாடி என்னன்னா, சாத்தான் என்ன பண்ணா,
எல்லா இடமும் சுற்றி திரிஞ்சு யாரும் மாட்டல, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி தெய்வதூதர்களாக நிற்கும் போது ஆண்டு கூட்டத்தில் இவனும் போய் நின்னான். அப்போ ஆண்டவர் இவனை பார்த்தவொடனே ஆண்டவர்கிட்ட சொல்லவே வேணாம், ஒவ்வொருத்தரோட நினைவுகள் எப்படி, அந்த நினைவுகள் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளாக வருன்றதையும் அவர் அறிவார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா 8வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது சொன்னதுதான் சாத்தான் என்ன பண்ணானா, ஒரு அப்ளிகேஷன் போட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆமா, அவனுக்கு எல்லா வசதியும் நீங்க கொடுத்துருக்கீங்க, அவன் நல்ல சந்தோஷமா இருக்கிறான், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்க எடுங்க, அவன் என்ன பண்றான் பாருங்க அப்படின்னு. ஒரே நாள்ல பெரிய பணக்காரனா இருந்த யோபு ஒரே நாள்ல ஆண்டியானார். ஒன்றும் இல்லை, இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் சொத்தெல்லாம் போச்சு. அது மட்டும் இல்லை, 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் யோபுக்கு உண்டு. அவங்க எல்லாம் ஒரே நாள்ல மரித்து போனாங்க. நம்ம புள்ள வெளியே போய் கையில இல்லை காலில் அடிபட்டு வந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைய கைவிட்டீரேன். ஒரு பிள்ளை இல்லை, 10 பிள்ளை ஒரே நாள்ல போச்சு, 10 குழந்தை ஒரே நாள்ல போச்சு. தாயின் தகப்பனும் எப்படி இருப்பாங்க? என்னவோ நம்மனா என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? என்ன எடுத்துக்க வேண்டியதானே? நான் ஏன் உயிரோட இருக்கிற, என் ஜீவனை எடுத்துக்கோங்க, என் பிள்ளைய கொடுங்கன்னு கதறுவோம். உண்மையா இல்லையா? ஆனா யோபு எதுவுமே பேசல. மறுபடியும் இந்த பிசாசுக்கு தாங்கவே இல்லை. மறுபடியும் சுத்தி திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து நின்னான். நிற்கும் போது, என்ன நீ சொன்ன மாதிரி நான் எல்லாம் செஞ்சேன், அவன் ஒண்ணுமே இன்னும் அவன் உத்தமத்துல தான் இருக்கான். நீங்க செஞ்சது பார்த்தாது. அவனோட அவனோட உடலை தொடுங்க, அவனோட சதையை தொடுங்க. இப்ப என்னாச்சுன்னா எரி கொப்பளங்கள் வந்தது. இந்த எரி கொப்பளங்களால அமைச்சல் வந்தது. அதெல்லாம் ஓட்டு எடுத்து சுரண்டிட்டு உட்காந்துருந்தாரு. உள்ள உட்கார முடியாது, கீழே மண்ணில் உட்காந்து எல்லாம் சுரண்டிட்டு உட்காந்துருந்தாரு. அந்த பாடுகள் அவருக்கு ஆறுதல் சொல்ல அவருடைய நண்பர்கள்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் நண்பர்களா? ஆபத்தில் உதவுபவனே உற்ற நண்பன். இவங்க உற்ற நண்பன்ல குற்றப்படுத்துகிற நண்பர்கள். 3 பேரும் வந்து, நீ உத்தமன் நினைச்சிட்டு இருக்க, நீ பாவம் பண்ணவன், நீ பண்ண பாவத்தெல்லாம் அறிக்கை செய்ய ஆண்டவர் உனக்கு இறங்குவாரு. நமக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவாங்க. நம்மளை குறிச்சு ஒரு காரியம் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அப்போ நீ இப்படியெல்லாம் சொன்னா, நம்ம சொல்லாததை யாராவது சொன்னாங்கன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இல்லை, நான் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலை, நான் சொல்லவே இல்லை சொல்லுவாமா இல்லையா? 5வது வசனம் பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம யாரு? கொடி. இந்த கொடிக்கு தாங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். கொடி வகைகள்ல 2 உண்டு. ஏறு கொடி கிளைம்பஸ், கடற்கொடி ட்ரீப்பஸ். இந்த ஏறு கொடி கிளைம்பஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அநேகமாக ஏதாவது வால்ஸ் பக்கத்துலையோ தூண்கள் பக்கத்துலையோ இல்லை மரங்களோ இல்லை அதுக்கு பந்தல் ஏதாவது போட்டுருவாங்க. உடனே அது என்ன பண்ணுமா, அதை பிடிச்சிட்டு அப்படியே அதில் அப்படியே சுற்றி அதில் படர்ந்து கனி கொடுக்கும். நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்கசல் அகதிவால் ஷால் கரேகதுவாலா. உத்தமமான வழியிலே பரிசுத்தவான்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை சாட்சியாக நிறுத்தினது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். நாம் தேவனுடைய வேதத்தின்படி நடக்க நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமாதானம் பெருக கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் நடத்துவாராக.
விசேஷித்தவனமாய் பிள்ளையாண்டான் கிறிஸ்தோபருக்காகவும் கூட நாம் ஜெபித்தோம். கத்த ஒரு பெரிய விடுதலையோடு பிள்ளையும் குடும்பத்தையும் நடத்த வேண்டும். ஆகவே நாம் தேவனுடைய சமத்திலே ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, கத்தாவே கேட்ட வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து கத்தாவே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நீதியை நிலைநாட்ட, உம்முடைய பாதையிலே உம்முடைய வழி நடந்து கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம். கத்தாவே உம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றக்கூடிய பாத்திரங்களாய் கத்தாவே நீர் நடத்துங்க. அருமையான மகளை மூடி மறைத்து நடத்தினீரே உமக்கு நன்றி. தேவ கிருபை பெருகட்டும். மகளுடைய அந்த இருமலையும் அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தையும் முற்றிலுமாய் மாற்றி விடுவீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கத்தாவே தேவாக்கினு இறங்கட்டும். புது பலனோடு புது கிருபைகளோடு கூட கத்த நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா வாதம் தீங்கு விலகி போகட்டும். உங்களுடைய புருஷனுக்காக துதிக்கிறோம். கத்த மகிமைப்படுங்க. தொடர்ந்து கத்தாவே நீர் நடத்துங்க. தாயார் ஜெய்வாய்க்காய் துதிக்கிறோம். அதிகமான பலத்தை நீர் கட்டளையிடுங்க. புது பலனோடு கூட கத்த நடத்துங்க, ஆஸ்வதிங்க. அவர்கள் பெற்ற பிள்ளைகள், மருமக்கள், பேரம்பேத்திகள் அனைவரையும் தாழ்த்துகிறேன். வேலையடைத்து ஆஸ்வதிங்க. கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம். கத்தாவே விசுவாசிகள் குடும்பங்கள் அனைவரையும் தாழ்த்துகிற ஐயா. உண்மைக்கல்லாக இதுவால ஊழியத்திலே அதிகமாய் உற்சாகத்தோடு கூட கத்தாவே பங்கு பெறுகிறேன். கத்தாவே தாங்குகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆஸ்வாதமாக இருக்கேன். கேட்ட சத்தியத்தின்படி கத்தாவே மக்கு ஸ்தோத்திரையா நற்கனிகளாய் உருவாக்குங்க. நற்கனிகள் கொடுக்கும்படியான செடியாய் கொடியாய் படர்ந்து விளங்க கத்த கிருபை தாங்க, ஆஸ்வதிங்க. அப்படியாய் நிச்சய போகிற கிருபைக்கு உமக்கு நன்றி. தொடர்ந்து சபையை ஆஸ்வதிங்க. விபிஎஸ் ஊழியங்களிலே தொடர்ந்து மகிமைப்படுங்க. கர்த்தருடைய கரம் கிருபை நடத்துங்க. இயேசுவின் நல்ல பிதா. ஆம். என் ஆத்துமாவே என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகிதமும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் மிக்க சிலகதுவாலா நம்மோடும் இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவாராக. ஆமாம், ஆமாம், ஆமாம்.